ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம லக்ஷ்மி பிரியா மேம் வந்து மலேசியாவில் பங்கேற்றாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஸ்டேஜில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ஹோஸ்ட் பண்ணுறவங்ககிட்டையும் ப்ரோக்ராம் அது கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்கனைசர் பண்ணாங்க இல்லையா, அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதாங்க. ஏன் என்னை இத்தனை நாளாக கூப்பிடல அப்படின்னு தான் கேட்டாங்க. இத்தனை சாமி வந்து 3 தடவை வந்திருக்காரு, என்னையே ஒரு தடவை கூட கூப்பிடல அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க அதான் இப்போ கூப்பிட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா மேம் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டாங்க, நீங்கள் மலேசியா போலியா? அவங்க லைவ் வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கே தோணியிருக்கு ஆக்சுவலாக நம்மளும் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ அதை ஸ்டேஜ் ஏறின அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டதே அவங்க தாங்க. அது ஆக்சுவலாக ரியலாக வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க போல், அந்த ஆதகம் தான் அவங்க ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க. அவங்களும் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க, அதான் கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு வந்து. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களோட டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக போச்சுங்க. அது இந்த கொஷின் செக்ஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு 3 டிஷ் அது மாதிரி வந்து கொடுத்துறாங்க அவங்களுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு. சாமி ப்ரோவும் வந்து ஒரு ஐட்டம்ஸ்லாம் 3 ஐட்டம்ஸ் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு லக்ஷ்மி பிரியான்ட்ட. பட் அது நேம் வந்து ஃபர்கட்டு. அந்த மாதிரி தெரிஞ்ச ஃபுட் ஐட்டமும் கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்பாங்க நினைக்கிறேன். இவங்களும் டைரக்ட் சார் அது சாய் பிரமோதா மேம். ஸோ அந்த ஃபுட் செக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ராடக்ட் எல்லாமே விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ப்ராடக்டாக வந்து இப்போ டிஸ்பிளேல நீங்கள் ஃபஸ்ட் பார்த்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ சாரீஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுங்க அப்படின்னா, ஏன் இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ஓரியன்டாக கேட்டாங்க. என்னங்க ஒரு கலரை கூட சொல்ல விட மாட்டீங்க, எனக்கு மாம்பழ கலர் ரொம்ப பிடிக்கும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த கான்வர்சேஷனில் மாம்பழ கலர் எடுத்து மேலே போட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டே வந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து அதாவது பிரவீன் மேனன் சாரும் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா மேமும் ஸ்டேஜில் நின்று, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, கூடிய சீக்கிரம் எல்லோரும் வந்து நம்மளுடைய எக்ஸ்போவில் கலந்துக்குங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் வந்து பேசினாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து அது கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நான் ஒரு அதாவது நான் பக்கா வெஜிடேரியன் சொல்கிற மாதிரி அவங்க பக்கா நான் வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் கொடுத்து அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் வந்து இந்த ஃபுட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதர் ப்ராடக்ட்லுமே அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது போன்ற அப்டேட் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.